Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வெட்னஸ்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் எப்படி ட்ரேட் பண்ணேன், லாஸ் பண்ணனா, ப்ராஃபிட் பண்ணனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் இந்த வீடியோல ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல பார்த்துருவோம். இந்த வீடியோ ஒரு 15 மினிட்ஸ் போகும். கொஞ்சம் லென்த்தி வீடியோவா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் ரியல் டைம்ல ட்ரேட் பண்ணதை உங்களுக்கு அப்படியே சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ஷன் செல்லிங்ல ஒரு ஃபின் நிஃப்டில ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருந்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜில நீ ப்ராஃபிட் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணிக்கங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஓவராலா லாஸ் தான் பண்ணிருக்கோம். மார்னிங் சூப்பரான ப்ராஃபிட்ல இருந்தேங்க. நானு 5,000 மேல ப்ராஃபிட்ல இருந்தேன். பட் இன்னைக்கு ஒரு சூப்பர் லாஸ் புக் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். சூப்பர் ப்ராஃபிட் வந்தா மட்டும் சூப்பர் ப்ராஃபிட் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி லாஸ் வந்தாலும் அது ஒரு பிக் லாஸ் வந்துச்சுன்னா சூப்பர் லாஸ் தான் சொல்லணும். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் இந்த பிரேக் அவுட் கொடுத்தோன்னே நேத்து வீடியோ கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு டே ஹை 42,700 உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா 43,000 டார்கெட்டா வச்சு ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லி நான் என்ட்ரி மார்னிங்கே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு 42,800 போகும்போது நான் 5,000 எனக்கு ப்ராஃபிட்ல இருந்துச்சு. பட் நான் என்னுடைய ஃபுல் டார்கெட் அச்சீவ்காக நான் 43,000 புல்லிஷ்னஸ், அதாவது அல்ட்ரா புல்லிஷா இருந்தேன் நான். 43,000 இன்னைக்கு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 43,000 வரைக்கும் ஹோல்டு பண்ணேன். எனக்கு 2 சான்ஸ், மார்க்கெட் 1 உங்களுக்கு 2 3 சான்ஸ் எனக்கு கொடுத்துச்சு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு 5K. பட் நான் லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஹோல்டு பண்ணேன். லாஸ்ட் இந்த 2 கேண்டில்ல ஆல்மோஸ்ட் எனக்கு 15,000 லாஸ் இன்னைக்கு நான் புக் பண்ணேன். சாரி 16,000 லாஸ். அதாவது 200 குவான்டிட்டிஸ், அதாவது 200 குவான்டிட்டிஸ்னா உங்களுக்கு 8 லாட்ஸ் நான் இன்னைக்கு ட்ரேட் போயிருக்கேன். என்னுடைய பொசிஷன்ஸ் இதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் பேங்க் நிஃப்டிலேயே ஒரு செல்லிங் போட்டிருந்தேன். பட் அது க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலா. மார்க்கெட் கீழே வரவும் 42,500 தான் நான் என்ட்ரி ஆயிருந்தேன். இதுலயே 11,288 ருபீஸ் லாஸ் நான் புக் பண்ணிட்டேன். பட் ஃபின் நிஃப்டில ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நான் ஒரு 900 ருபீஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்ததுல 900 ருபீஸ் இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஒரு டைம் பார்த்துருவோம் நம்ம. இப்போ நான் சென்சிபிள் இருக்கேன். இப்போ பொசிஷன்ஸ்ல போனா எனக்கு கிளியரா இங்க காமிச்சிருப்பாங்க. பேங்க் நிஃப்டில இன்னைக்கு டோட்டலாவே நான் இதுல 11,000 பிளஸ் அதுல ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா லாஸ் தான் இன்னைக்கு. பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ராட்டஜி படி நேத்து போட்டிருந்ததுல உங்களுக்கு நான் நினைச்ச மாதிரியே 90,050ல க்ளோஸ் ஆவான்னு பார்த்தோம். பட் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கா. க்ளோஸ் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு வெயிட், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணங்காட்டி உங்களுக்கு நான் தெரியல. நான் 900 ருபீஸ் ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கேன். நேற்று ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தீங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அயன் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸிமம் ப்ராஃபிட் 3,000, லாஸ் 1,000 வச்சிருந்தோம். பட் 900 ருபீஸ் ப்ராஃபிட். பட் இன்னைக்கு பையிங்ல கொஞ்சம் அடி பலம் தான். பட் லாஸ்ட் 3 டேஸ்ல 30,000 நம்ம பையிங்ல ப்ராஃபிட் பண்ணா இன்னைக்கு ஒரு 17,000னா 13,000 இப்போதைக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஓவராலா இந்த மந்த்ல 20% ரிட்டர்ன்ஸ்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒன்றும் நம்ம கேபிட்டலுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். இருக்கிற இந்த 3 டேஸ் 4 டேஸ் இப்போ நம்ம பண்ண ப்ராஃபிட்டை பத்திரமா கொண்டு போய் சேர்த்தனோம்னா போதும். அதாவது இந்த மந்த் எண்ட்ல தான் எப்பவுமே மந்த் கடைசி வரைக்கும் நல்லா போயிட்டு லாஸ்ட் 3 டேஸ்ல தான் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். அந்த தப்பை இந்த டைம் நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு லாஸ்ட் 2 டேஸ் இருக்கு. அதை நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு கரெக்டா ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நான் அனலிஸ்ட் போயிடலாம் வாங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் தான் மார்னிங்ல ஓப்பன் ஆனதுல இருந்து. 42,860 வரைக்கும் போனா அப்பவே நம்ம டெலிகிராம் மெம்பர்ஸ் எல்லாம் நல்ல ப்ராஃபிட். என்னுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 2 டெலிகிராம் குரூப் இருக்கும். ஒன்னு பெய்டு குரூப், இன்னொன்னு ஃப்ரீ குரூப். ஃப்ரீ குரூப்ல நம்ம அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இதுதான் நம்மளுடைய ஃப்ரீ குரூப். இதுல உங்களுக்கு கிளியரா நான் என்னுடைய வியூ எல்லாம் சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டி 43,000 இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த வியூ சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பெய்டு குரூப்ல ட்ரேட்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு மெம்பர்ஸ் எல்லாமே சூப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா 6,000 ப்ராஃபிட் ஒரு மெம்பர், 1,500 ஒரு மெம்பர். நானுமே ப்ராஃபிட்ல தாங்க அந்த மார்னிங். மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா போச்சு. ஏன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட் 3 ட்ரேட்ஸ்மே டார்கெட் ஹிட். 42,500 340 என்ட்ரி சொல்லியிருந்தோம். 300 ஸ்டாப் லாஸ் 400 சொல்லியிருந்தோம். 400 உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆனா. அதே மாதிரி 42,400 கால் நான் மார்னிங்கே 917 கொடுத்திருந்தேன். அது 400 டார்கெட் சொல்லியிருந்தோம். அதுவும் ஹிட் ஆனா.
உங்களுக்கு ஹீரோ ஜீரோ ட்ரேட் ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆனா. ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல போயிட்டு இருந்துச்சு நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு. ஸோ ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு மார்னிங்கே வந்து ட்ரேட் முடிச்சிட்டோம். நான் வந்துட்டு ஓவர் புல்லிஷ்னஸ், நீங்க வந்து அல்ட்ரா புல்லிஷ்னஸ் நேத்து மாதிரி ரேலி எதிர்பார்த்தேன். ஸோ அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய இன்னைக்கு தப்பு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஆன் டைம்லி, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வந்து டைம்லி பண்ணலினா இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். ஸோ இட்ஸ் ஓகே. லாஸ்ட் 4 டேஸா வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்லயே இருந்துட்டு, ஸோ இன்னைக்கு லாஸ்ட் புக் பண்ணது ஒரு கரெக்டான ஒரு இதான். மார்க்கெட் வந்து மண்டையிலேயே கொட்டி சொல்லியிருக்கு, டே ஒழுங்கா உனக்கு ப்ராஃபிட் வரும்போது வந்து புக் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடிச்சு துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இங்க ஒரு லைட்டா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆன மாதிரி, சாரி ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா. லைவ் மார்க்கெட்லயே நான் பார்க்கல, இப்போ அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து நான் பாக்குறேன். ஸோ இங்க நாளைக்கு வந்துட்டு 42,500 வந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேல போலாம் மார்க்கெட். இல்லைன்னா 579 அப்படின்னு இந்த ஸ்விங் லோ இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து நாளைக்கு மார்க்கெட் மேல போற சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா பேங்க் நிஃப்டியில வந்துட்டு நீங்க 42,579 இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங்கா எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 811 அவங்க தாங்க, 825 இந்த இதாங்க வந்துட்டு. ஸோ இந்த ரெண்டு ஸ்பைக் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு 42,827 தான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனா இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போறான்னு பாருங்க. இதை விட்டா 42,500 தான் உங்களுக்கு சப்போர்ட். ஓகேங்களா. 42,500ல இருந்து உங்களுக்கு மேல போகலாம். ஓகேங்களா. இந்த ரெண்டு சப்போர்ட்ல இருந்து மேல போறான்னு பாருங்க. ஆஸ் பர் இந்த பேட்டர்ன் படி டார்கெட் ஹிட் ஆகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 42,500ல இருந்து தான் வந்து மேல போவான். அப்படி போய் இந்த டே ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணா நாளைக்கு 43,000 கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கே நல்ல ஒரு புல்லிஷ்னஸ்ல தான் இருந்துச்சு. பட் பையர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க மேல கொண்டு போறதுக்கு. பட் செல்லர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டாவது டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டைம் எனக்கு மார்க்கெட் சான்ஸ் கொடுத்தது. ஸோ நான் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி இருந்திருக்கலாம். பட் மேடு மிஸ்டேக், அதாவது மிஸ்டேக் பண்றது வந்து சகஜம்தான். ஓகே, லாஸ்ட் ப்ராஃபிட்லயே போயிட்டு இருந்தா நமக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி ஒரு லாஸ் வந்துச்சுன்னா தான் வந்துட்டு நம்ம திருந்துவோம். சரி ஓகே, இப்போ வந்து அதை பத்தி பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போதைக்கு நாளைக்கு ட்ரேடிங் பிளான் சிம்பிள். 42,579ல இருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேல போகலாம். டே ஹையே பிரேக் பண்ணா 43,000. ஸோ புட் சைடு வந்து இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னைக்கு வந்து இந்த ஸ்விங் லோ பிரேக் பண்ணும்போது வந்து நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது புட் சைடு வந்து கொஞ்சம் அக்ரெசிவா நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 42,511 இந்த லெவலை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணும்போது வந்து நீங்க புட் சைடு போய்க்குங்க. 42,200 வரைக்குமே டார்கெட் வச்சுட்டு நீங்க போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கோட பேங்க் நிஃப்டி சிம்பிள் பிளான். ஸோ உங்களுக்கு வழி இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு மைண்டும் இங்கிருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷ்லயே இருக்குமா இல்ல இந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு இது பண்ணுமா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் புல்லிஷ்னஸ்ல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து 43,000 டச் ஆகிருக்கு. இந்த எக்ஸ்பைரி வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. நான் வந்து 43,000 போகும்னு சொல்லி அல்டிமேட்டா நம்புறேன். சரி ஓகே, நம்ம வந்து நிஃப்டியில வந்துட்டு இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்ப்போம். நம்ம வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம நிஃப்டி கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. இட்ஸ் ஓகே, நிஃப்டி வந்துட்டு ஒரு சைடு வேஸ்லயே வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கா. பட் பேங்க் நிஃப்டி மாதிரி பிரேக் அவுட் கொடுக்காம, சாரி பேங்க் நிஃப்டி மாதிரி உங்களுக்கு டவுன்ல பிரேக் அவுட் கொடுக்கல, நம்ம சப்போர்ட்ல தான் இருக்கோம்னா நிஃப்டி. ஸோ நேற்று வரைஞ்ச இது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ இங்க சைடு வேஸ்லயே கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல போய் உங்களுக்கு இங்க சப்போர்ட் கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கா. நாளைக்கு இந்த சப்போர்ட்ல இருந்து மறுபடியும் மேல போகலாம். நிஃப்டி 17,700 வந்து நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு புல்லிஷ்னஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்த ஹையை வந்து நிஃப்டியில மார்க் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னைக்கு வந்த ஹையை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 17,800 அப்படிங்கறது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸா வந்து இன்னைக்கு ஆக்ட் ஆயிருக்கு. நாளைக்கு இதை பிரேக் பண்ணானா கேப் அப் ஓப்பன் ஆகி 17,850 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 17,900 செகண்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம். எப்ப இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்றோம்னா நாளைக்கு, அப்போ வந்து நம்ம அல்டிமேட்டா வந்து பேரிஸ்க் மாறிட்டு உங்களுக்கு புட் சைடு வந்து போய்க்கலாங்க. 17,700 இது பண்ணும்போது புட் சைடு வந்துட்டு நிஃப்டி போய்க்கலாம். நிஃப்டி சிம்பிள் பிளான் நாளைக்கு 17,800க்கு மேல புல்லிஷ்னஸ், அதாவது கால் சைடு 17,700 கீழே பேரிஸ். இப்போதைக்கு க்ளோஸ் வந்து 17,760. ஸோ இந்த ரேஞ்ச் 800 to 700 ரேஞ்சுக்குள்ளார நோ ட்ரேடிங் ஜோன். இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இந்த ஜோன்ல வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ண போறது கிடையாது. நான் வந்துட்டு செல்லிங்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நாளைக்கு போட்டலான்னு இருக்கேன். ஸோ 2 days வந்துட்டு கம்முன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுவிட்டு
நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு சொல்லி இருக்கிறத வந்துட்டு நமக்கு வந்திருக்க இப்போ 20% ப்ராஃபிட் வந்து தக்க வச்சுக்கூடியது. என்னுடைய பிஎன்எல்லும் வேணா வந்து ஒரு டைம் உங்களுக்கு காமிச்சிடலாம். நான் பிஎன்எல் வீடியோ தனியாக போடுவேன். ஸோ எப்படி ட்ரேட் பண்ண என்ன டீட்டெயில்ஸ்ன்ட்டு. ஸோ இதுதான் என்னுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் டெய்லி பிஎன்எல் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும். இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸ்ல 4 டேஸா வந்த ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 32,000 வந்து லாஸ்ட் 4 டேஸ்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். சூப்பர் ப்ராஃபிட்னு சொல்லலாம். அப்படியே அதுல பாதி ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டோட்டலா வந்து ஒரு 16,000 ப்ராஃபிட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, பாதிக்கு பாதி. ஸோ இன்னும் 2 டேஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு இந்த மந்த் முடியுது. அதாவது 3 டேஸ் இருக்கு, 2 டேஸ்ல வந்து மந்த் முடியுது. இந்த 2 டேஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு க்ளோசிங் லாஸ்ட் பெரிய இன்னைக்கு பண்ண அந்த ஒரு பெரிய தப்பை வந்து நாளைக்கு நாளானைக்கு பண்ணாம இருந்தோம்னாவே இந்த மந்த் நல்ல ஒரு ப்ராஃபிட், அதாவது 20% 30% ரிட்டர்ன்ஸுங்க. 17,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணி 17,000 ப்ராஃபிட், ஒரு குட் ப்ராஃபிட். எந்த பேங்க்குமே வந்துட்டு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்ல வந்துட்டு க்ளோஸ் பண்ணா ரொம்ப ஐம் ஹாப்பி, வெரி 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 ஹாப்பி. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 2 டேஸ் நான் பார்க்கலாம். ஸோ பையிங்ல வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய அடி விழுங்க, பெரிய ப்ராஃபிட் வரும்போது பெரிய அடி விழுகும். ஏன்னா பெரிய குவான்டிட்டியில நம்ம போய் ட்ரேட் பண்றோம் இல்லைங்களா. ஸோ 10,000 வரும்போதெல்லாம் எவ்வளவு ஹாப்பினஸ், எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அதே சந்தோஷம் வந்துட்டு நம்ம லாஸ் வரும்போதும் பட்டுக்கணும். ஏன்னா வந்துட்டு லாஸ் வரும்போது வந்துட்டு அப்படியே என்ன சொல்றது, லாஸ் வரும், லாஸ் வந்தாலும் வந்து அதை நம்ம கரெக்டா இது பண்ணிக்கணும். பட் லாஸஸ் வந்து இந்த ப்ராஃபிட்டை விட பெருசா வராம பார்த்துருந்துருவோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு பூரா இருந்துச்சு. பூரா இல்லைன்னு சொல்ற, பூரன்னு இல்ல நான் வச்சிருந்த ரிஸ்க் வந்து கம்மி தாங்க. 7,000 தான் ரிஸ்க் வச்சிருந்தேன். பட் ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு. நான் 300 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். பட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகி அது ரிவர்ஸ்ல வந்து அடிக்கல. இந்த சடன் ஃபால் இல்லையா, உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸவே வரல. என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்துச்சு, இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து என் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்துட்டு அது அடிக்கவே இல்லை. அதாவது 300 உங்களுக்கு கீழே டவுன் ஆனது, 300 மைனி வரவே இல்லை. உங்களுக்கு சடசரசரன்னு 30 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 40 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அதனால 20 பாயிண்ட்ஸ் 200 குவான்டிட்டினா 4,000 5,000 எனக்கு ஸ்லிப்பேஜ்லேயே வந்துட்டு பிக் கிளாஸ் வந்து புக் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு லாஸ் வந்துச்சுன்னா ஏற்றுக்கணும். ஓவரால் கேபிட்டல் சேஃப் ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். ஸோ இருக்கிற ப்ராஃபிட்டை வந்து 3 டேஸை வந்துட்டு தக்க வச்சுக்கணும். பேங்க் நிஃப்டி சிம்பிள் ட்ரேடிங் பிளான் வந்து நாளைக்கு நம்ம வச்சிருக்கோம் பையிங்ல. ஸோ நாளைக்கு நாளானைக்கு வந்துட்டு ரொம்ப இன்னைக்கு வந்துட்டு இது ஃபாலோ ஆகிறதுக்கு காரணமே வந்து ஃபின்னிப்டி தான். ஏன்னா வந்து இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேற இல்லைங்களா. ஸோ அதனால ஃபின்னிப்டியில வந்துட்டு ரொம்ப வாலட்டிலிட்டியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் பேங்க் நிஃப்டியும் சேர்த்து கீழே இறக்கி விட்டுருக்கான் ஃபின்னிப்டி. இன்னைக்கு மட்டும் ஃபின்னிப்டி எதுவும் இடையில குறுக்கால கூட்டு எதுவும் பண்ணாம இருந்ததுன்னா நம்மளுக்கு 43,000 அச்சீவ் ஆயிருந்திருக்கும். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நாளானைக்கு எனக்கு தெரிஞ்சு பையிங்க்கு வந்துட்டு சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சைட்வேஸ்ல மார்க்கெட் போறதுக்கு வந்து இருக்கு. பட் இருந்தாலும் நான் புல்லிஷ் வியூல தான் இருக்கேன். இன்னும் 43,000 வந்து எனக்கு டச் ஆகணும் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்துட்டு பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் வந்துட்டு இன்னைக்கு டேட்டா வந்துட்டு இன்னும் நான் பார்க்கல. எஃப்ஐஎஸ் டேட்டா போய் பார்த்துருவோம் நம்ம. எஃப்ஐ டேட்டா வந்துட்டு இதுலயே போய் பார்த்தோம்னா வந்து நமக்கு தெரிஞ்சது எஃப்ஐடிஐ டேட்டா. ஸோ இப்போ வந்து கரண்டா என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்ல வந்து இன்னும் அப்டேட் ஆகல. ஸோ என்எஸ்சி ஆப்ஷன் சைட்ல போய் நம்மளுக்கு பார்த்தோம்னா கூட தெரியும். என்எஸ்சி எஃப்ஐஐ டிஐ டேட்டா. ஸோ இதுல அப்டேட் ஆயிடுச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா டிஐ வந்து 500 கோர்ஸ்க்கு வந்துட்டு பை பண்ணிருக்காங்க. 4,000 கோருக்கு எஃப்ஐஐ வந்துட்டு செல் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்துட்டு எஃப்ஐஐஸ் வந்துட்டு செல்லர்ஸாவே தான் இருக்காங்க. நேத்து மார்க்கெட் அப்போ போனது காரணம் 1000 கோடிக்கு மேல வந்துட்டு டிஐ பை பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு வெறும் 500 கோடி ரூபாயில தான் வந்துட்டு தான் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜிக்ஜாக் போட்டு ஓப்பன் ஆன இடத்துலயே க்ளோஸ் ஆயிருக்கு. பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆன இடத்துலயே க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்க நான் 500 கோடி ரூபாய்க்கு காலையில வாங்கினா இவங்க 500 கோடி ரூபாய்க்கு சாயந்தரம் வித்துட்டாங்க போல. ஸோ ஈக்குவல் ஆயிருச்சு. ஸோ இவங்க ஒரு 500 கோடி ரூபாய்க்கு வாங்கி இவங்க வித்து 1000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட மேல முடிஞ்சிருக்கும் என்னமோ. சரி விடுங்க, இப்போ அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில சிம்பிள் ட்ரேடிங் பிளான் நாளைக்கு இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தா வந்து ட்ரேட் பண்ணிக்கங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம தான் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்டுக்குன்னு ஒரு குரூப், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. இது வந்துட்டு ஒரு 1 crore மிஷின் சொல்லிட்டு பார்த்தா குரூப் பார்த்துட்டு எல்லாம் என்னடா 1 crore மிஷின் நல்லா சொல்றா அப்படின்னு சொல்லி சிரிக்காதீங்க. 15x15 சொல்லிட்டு நம்மளோட இது வச்சு நம்ம ஒரு கோலா வச்சு ட்ரேட், அதாவது நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்துட்டு எஸ்ஐபி மெத்தட்ல பை பண்ணிட்டு இருக்கோம். அது ஃப்ரீ தான். நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
நாளைக்கு நாளானிக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்றேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செல்லிங்ல வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போடலான் இருக்கேன். ஸோ அதையே வந்துட்டு போட்டேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். ஸோ முடிஞ்சா அந்த லைவ்லயே கூட நம்ம போடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி போடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 121 பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பட்டர்ஃப்ளை அதாவது அயன் ஃப்ளை தான் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நிப்டியில வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்றேன். நிப்டி வந்துட்டு இந்த வீக்கு 17,850 அதாவது 17,850ல முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது போட்டுக்கலாம். இப்போதைக்கு டே கேண்டில்ல போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நிப்டியில ஒரு டோஜி தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பேங்க் நிப்டிலையும் வந்துட்டு நம்ம டே கேண்டில்ல போய் பார்த்துருவோம். இதுலயும் டோஜி தான் கிரியேட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு புல்லிஷ்ல வந்து டோஜி தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 2 டேஸ்ல 400 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறுமான்னு சொன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பில்டு நியூ ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு இது சென்சிபிள். நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ எந்த புட் சைடு வந்து நீங்க டிகே கேப்சர் பண்ணணும்னா புட்ல போயிட்டு நீங்க 2 லாட் வந்து செல் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து 17,900ல வந்து இந்த எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன்னா 2 லாட் கொடுத்துட்டு கீழே ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி ஒரு பை கொடுத்துருங்க. அதாவது 17,800 மேல ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி சாரி 100 பாயிண்ட்ஸ் மேல ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி பை கொடுத்துட்டீங்கன்னா ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் வந்து உங்களுக்கு முடியும். இந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிங்கன்னா வெறும் 900 மட்டும்தான் உங்களுக்கு லாஸ். இந்த ரேஞ்சில் அதாவது 17,818 to 17,980 ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டி முடிச்சானா 17,818 to 17,980 இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சானா அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வரும். 17,900லயே முடிஞ்சிட்டானா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம தாராளமா ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து வெறும் 41,000 தான் வந்துட்டு தேவைப்படும். 51,000 தான் தேவைப்படும். இது வந்துட்டு 4,000 வந்து உங்களுக்கு 8% வரைக்கும் ரிஸ்க் ரிவார்டு வரும். உங்களுக்கு 1% தான் ரிஸ்க். ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு 3 லாட்டாவும் இது 2 லாட்டாவும் போடும்போது உங்களுக்கு இதுலயே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி மாறிடும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதுலயும் வந்துட்டு வந்துச்சுன்னா 7,000 வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வரும். உங்களுக்கு 2,000 வந்து ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் வந்து டிப்ளாய் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நான் டிப்ளாய் பண்ணிட்டு 2,000 மட்டும் ரிஸ்க் 2 டேஸ்க்கு 2,000 ரிஸ்க்குங்க வந்திருக்கிற கேபிட்டல். ஸோ 2 டேஸ் வந்து இதை மட்டும் ஹோல்டு பண்ணிட்டு நம்ம வேற எந்த ட்ரேடும் பண்ணாம இருந்தாவே ஒரு நல்ல இது பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரைடே மட்டும் ஒரு ட்ரேட் எதுவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன ட்ரேட் பண்ணேன், எனக்கு எப்படி நான் வந்துட்டு செல்லிங் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எப்படி இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு எப்படி டெலிகிராம்ல வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி தான் அப்படியே வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எதுவும் ப்ரிப்பேர் எல்லாம் ஆயிட்டு வரதில்லை. நான் வந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தோடனே நான் இன்னைக்கு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவா வந்து நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எந்த ப்ரிப்பேரும் பண்ணிட்டு எதுவும் பண்ணிட்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணி போறது கிடையாது. நான் அப்படியே வந்துட்டு ஒன் டேக் தான் அப்படியே எடுத்து போட்டுருவேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல டவுட்ஸ் இருந்தா வந்து கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் சின்ன சேனல், ஒரு 1,500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி க்ரோத் ஆனாங்க. நம்மளுடைய கோர்ஸ் ஒன்று இருக்கு, ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ். ஸோ அதை ட்ரை பண்றீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பை.